அன்பான ரிஷபராசி அன்பர்களே வணக்கங்க. இங்கே தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும். ரிஷபராசி அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னாவே அவங்க வந்து கடின உழைப்பாளி. கடின உழைப்பாளின்னா அது எப்படின்னா அதை எப்படி ஸ்மார்ட்டாக செய்யணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வருவாங்க. இவங்க வந்து ஒரு காந்த மாதிரி ஈர்ப்பு சக்தி கொண்டவங்க. இவங்க கூட இருக்கவங்க அப்படியே இவங்களே அப்படியே ஈர்த்துருவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆளுங்க இவங்களோட அதாவது எப்படி சொல்றதுங்க, ரொம்ப நல்ல கேரக்டர் கொண்டவங்க. யாரையும் கவலைப்படுத்துறதோ கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஒரு குடும்பமா இருக்குன்னா எல்லாம் ஒன்னா இருக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. அப்புறம் வந்து பொருளாதார ஏற்றத்தில் பணக்காரங்க கிட்ட ஒரு மாதிரி ஏழை கிட்ட ஒரு மாதிரி அப்படி கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அது உறவினர்னா இப்ப உறவினர்கிட்ட ஒரு மாதிரி நண்பர்கள்கிட்ட அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அதாவது பாகுபாடு இல்லாமையும் பணிவாகவும் நல்லா பேசுவாங்க. ஆனா இந்த காலத்துல உங்களுக்கே தெரியுமா இல்லைங்க, உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து நார்மலா நம்ம ஒரு இறக்க குணமாவோ நம்ம எதுவும் பேசிட்டோம்னா என்னன்றவாங்க, இவன் ஏதோ பயந்துட்டானாட்டு இருக்குதுப்பா, அதை பண்ணிட்டானாட்டு இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாதுங்க. இவங்க வந்து கடின உழைப்பாளிங்க. கடின உழைப்பாளி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எவ்வளவு ஸ்மார்ட்டா இன்னொருத்தவங்ககிட்ட வேலை வாங்கி அந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தெளிவான சிந்தனையும் கொண்டவங்க. ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து மற்றவங்க இந்த காலமே அப்படிதானங்க. நம்ம இறக்கப்பட்டோம்னாவே நம்ம ஒருத்தவங்க மேல இறக்கப்படுறோம்னா கடைசியா நம்ம மேல 4 பேர் இறக்கப்படுற மாதிரி கொண்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா? ரிஷப ராசிக்காரவங்க வந்து ரொம்ப அம்சமானவங்க. இவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள பாக்குறப்பே உங்களுக்கு கையெடுத்து கும்பிடணும். அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு இருப்பாங்க. மற்றவங்களை ஏமாத்தணும், அவங்க மூலியமா லாபம் சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா இவங்க தங்களை பராமரிப்பதையும் சரி, தங்களை எப்பயுமே ஸ்மார்ட்டா நீட்டா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி அவங்க வேலையிலயும் ஸ்மார்ட்டா நீட்டா இருக்கவங்க. ஆமாங்க. ஆனா இவங்க வந்து ஒருத்தவங்களோட ஒரு பைசா கூட நமக்கு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆனா இவங்கள நிறைய பேர் ஏமாத்தி இருப்பாங்க. ஓகேங்களா? எந்த வேலையா இருந்தாலும் ஒரு பெரிய வேலை அதை செய்யணும்னு சொன்னா கூட செஞ்சிருவாங்க. அது எப்படி, அதாவது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம என்ன உங்களுக்கு வந்து எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிருவாங்க. அவங்களுக்கு மீறி உங்களுக்கு லாபம் கிடைக்கணும் கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. ஆனா தவறா உங்களை வந்து நண்பரா ஏத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவு தூரம் நீங்க வந்து நண்பரா பார்த்துருக்கவே முடியாதுங்க. ஆனா என்னைக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு துரோகம் செஞ்சா கூட மன்னிச்சிருவாங்க. ஆனா மற்றவங்களுக்கு ஏமாத்துறீங்க, அது மூலியமா இது பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க எதிரி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க அளவுக்கு உங்களை வந்து காலி பண்ணவும் ஆள் கிடையாதுங்க. ஓகேங்களா? சுக்கரம் வந்து உச்சத்துல இருக்கவங்க வந்து எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிம்பாங்க. யோசிச்சு பாருங்க, அப்படித்தானே? ஆனா அதுவே சுக்கிரனவே உங்களுக்கு ராசிநாதனை கொண்டவனுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு சில நேரம் வந்து ஏதோ தவறுதலாம் உங்களுக்கு வந்து பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். ஆனா ஒவ்வொரு டைமும் அப்படியே நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்கலாமா? கிடையவே கிடையாது. அப்புறம் இன்னொன்னு, படத்துல வர டைலாக் மாதிரி தாங்க, நல்லவங்களை கடவுள் சோதிக்கலாங்க ஆனா கைவிட மாட்டார். அந்த மாதிரி ரிஷபராசிக்காரவங்களை கடவுள் என்னைக்கும் கைவிடவே மாட்டாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பல நல்ல யோகங்கள் இந்த அதாவது கிரக மாற்றங்களால உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஓகேங்களா? சித்திரை உங்களுக்கு சிறப்பாக பலன்களை உங்களுக்கு கொடுக்குதுங்க. உங்களுக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம கிடையாது, அதிர்ஷ்டம் உங்களை விட்டு தள்ளி போகவும் கிடையாது, அதிர்ஷ்டம் உங்ககிட்ட இருந்தது. ஓகேங்களா? அதை நீங்க எடுக்காமே இருந்தீங்க. அதை இப்ப உங்க கைக்கு தேடி நீங்களே எடுக்கலைனாலும் என்னப்பா, நீங்க பண்ண புண்ணியம் அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து உங்க கையிலேயே கொடுக்க போகுதுங்க. எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க, நல்லா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணிருப்பீங்க. ஆனா எத்தனை அவமானங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துக்கங்களை சந்திச்சிருப்பீங்க யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இப்ப வந்து இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னா, அதாவது தன்னிலை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ராகு கேதும்பாங்க. ராகு கேது வந்து தன்னிலை, அவங்களுக்கான குணங்கள் கிடையாதே ஒளிஞ்சு, நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது, கெட்டவங்க கூட இருந்தா கெட்ட குணங்கள் கொடுப்பாரு. அந்த மாதிரி பலன்கள் கொடுக்கக்கூடியவங்க. நீங்க ரிஷபராசி பொறுத்தவரையிலும் நம்ம நல்லதுதான் எல்லாத்துக்கும் செஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த கிரகங்களோட நமக்கு வந்து பொருளாதார நிலையத்தையும் நல்லத்தையும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் கை கோர்க்கிறார்.
அப்படி கை இருக்கிறப்ப எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. நல்லது அதான் தண்ணிலே இல்லாதவங்க ராகு கேது அப்படிங்கிறப்ப வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு 1,00,000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா அதை பல மடங்கு ஆக்குவாங்க. ஏன்னா தண்ணிலே இல்லாதவங்க அவங்க என்ன செய்யறாங்க, இப்போ குரு பகவான் 10,000 கொடுக்கணும்னா அது 1,00,000 ஆக்கிடுவாங்க ராகு பகவான். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல காலம் பறந்துருச்சுங்க. ஏன்னா இப்போ எப்பயுமே சொல்ற மாதிரி தான், நல்லவங்க கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் நல்லா அப்படிலாம் கிடையாதுங்க. இப்பெல்லாம் நல்லா இருப்பீங்க. இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பா கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுதுங்க. அந்த கடவுள் புண்ணியங்கிறது நீங்க செஞ்ச புண்ணியங்க தாங்க. ஓகேங்களா? சரி, இப்ப ரிஷபம் வந்து இப்படிதாம்மா சொல்றீங்க, எத்தனை அடி கொஞ்சம் நெஞ்ச அடியெல்லாம் கிடையாதுங்க. எவ்வளோ நீங்க யோசிச்சு பாருங்க. நான் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் அது தெரியாதவங்களா இருந்தா கூட பரவாயில்ல, நான் யார் நல்லா இருக்கும்னு செஞ்சேனோ அவங்களே எனக்காக என் வந்து உட்கார வச்சு குத்துன்னு குத்திட்டாங்கம்மா, நீ என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்ட்டு. கண்டிப்பா கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து நீங்க எதை கஷ்டப்படுறா, ஆனா அதான் யோசிச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்பட்டு ஒரு வேலையோ தொழிலோ எது செஞ்சாலும் சரி, உங்க மேல ஒரு பொறாம தான் இருக்கும் உங்களுக்கு. இவன் இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இவன் மட்டும் எப்போ பளிச்சுன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு சுப கிரகம் சுபமான பலன்களை நிறைய கொடுக்க போகுதுங்க. ஓகேங்களா? சித்திரை மாதத்தில் உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேல வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு அனைத்தும் அற்புதமான நாட்களாகவே அமையுதுங்க. ஓகேங்களா? ராகு கேதுவும் குருவும் உங்களுக்கு ஒண்ணு சேர்றப்ப உங்களுக்கு லாபகரமான நிலையே உருவாகுதுங்க. ஓகேங்களா? நவ கிரகங்கள் அப்படின்னு வச்சுங்க, 9 கிரகங்களும் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வருதுன்னு வச்சுங்க, அந்த கஷ்டம் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்துல சரியாயிரும். இந்த கஷ்டங்கள் சரியானா அப்புறம் வேற என்னங்க இருக்கு, நல்லதுதாங்க இருக்கு. நல்லதுதான் உங்களுக்கு நடைபெற போகுது. ஓகேங்களா? எவ்வளோ பிரச்சனைகளையும் உங்களுக்கு சர்வ சாதாரணமா உருவாக்கி அதை சரி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவங்க தான் இந்த வந்து கிரகங்கள். அந்த கிரகங்கள் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை அவங்களே கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப யாருங்க தடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த ராஜ யோகங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்குங்க. அதுல வந்து முக்கியமா உங்களுக்கு ரிஷபராசிக்கு உங்களுக்கு யோக ராஜா யாருன்னு கேட்டா ரிஷபராசி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு நல்ல முன்னேற்றம் வரப்போகுதுங்க. என்ன உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, தொழில் வியாபாரம், வேலையில் இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு, வெளிநாட்டுக்கு போறது, சம்பள உயர்வு, நீங்க ஒரு ப்ரமோஷனுக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க, கண்டிப்பா அதுல பாஸ் ஆகி அதன் மூலியமா உங்களுக்கு வருமான உயர்வு எல்லாமே குரு பகவானால உங்களுக்கு வந்து யோகராஜாவா மாறி உங்களுக்கு யோகத்தை அள்ளி தர போறாருங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பொருளாதார வரவுல வந்து நீங்களே உருவாக்கிடுவீங்க. பொருளாதார வரவு உங்களுக்கு வரும். அதை தாண்டி இன்னும் பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான பலனை நீங்களே முன்னேற்றிக்குவீங்க. அந்த அளவுக்கு நல்லா இருக்குதுங்க. ஓகேங்களா? அரசாங்கத்துறையில இருந்தாலும் சரி, தனியார் துறையா இருந்தாலும், குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும், வயசானவங்களா எல்லாரும் அவங்கவுங்க நிலைமையில இருந்து, பெண்கள் அவங்கவுங்க நிலைமையில இருந்து ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்குதுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்ப வந்து உங்க நிலை வந்து உயர போகுதுங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இந்த காலகட்டம் யோகராஜா காலகட்டங்கிறது லட்சாதிபதிக்கான காலகட்டங்களுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நவ கிரகங்களும் உங்களுக்கு வந்து அதஸ்த கதவை திறக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்ற, அதஸ்த கதவை திறக்க போறீங்க அப்படின்னு கேட்கறவங்க இல்லைங்க, நீங்களே திறக்காம இருந்தா கூட தானா காத்துக்கு திறக்குந்து நீங்க போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்க போகுதுங்க. என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க, ஆனா நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். கண்டிப்பாங்க, கஷ்டங்கள் இல்லாம கிடையாது, பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அத்தனையும் சரியாயி நல்லா இருக்க போறீங்க. மற்ற உறவினர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அக்கமா இருக்கட்டும், உங்களை வந்து நீங்க கஷ்டப்படணும்னு நினைச்ச அத்தனை பேரும் அவங்க மூக்கு மேல விரல் வைக்கிற அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள், அரசு வேலைகள், பதவி உயர்வு, பிள்ளை பேரு, திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்றது, இல்ல திருமண பிரச்சனைகள், உங்களுக்கு திருமண நிகழ்ச்சிகள் நீங்களே வீட்டுல செய்யறது, வீடு கிரக பிரவேசம், அந்த மாதிரி எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. மாணவர்களும் நல்லா படிப்பாங்க. கண்டிப்பாங்க. தேர்வுல நல்லா எழுதி நீங்க வந்து எழுதின தேர்வில் வெற்றி பெறுவீங்க. ஒருவேளை அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதாவது எழுதிட்டு இருக்கீங்கன்னா அதுலயும் நீங்க நல்ல மதிப்பெண் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க பிரபலமா இருக்கிறதுக்கான அத்தனை யோகங்களும் இருக்குங்க. விஐபி மட்டும் கிடையாதுங்க. விவிஐபி ஆயிருவீங்க. இப்போ மாணவர்கள்லாம் இருக்கீங்கன்னு வைங்க. நீங்க ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு தெரியும். நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. ஆனா அதுவே இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வரப்போது ஸ்டேட் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்னா நீங்க விஐபி தான் பொதுவா. ஆனா விவிஐபி ஆயிருவீங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஆகக்கூடிய யோகங்கள்ங்க உங்களுக்கு. அதே மாதிரி கோயில் குலதெய்வத்துக்கு போறதுக்கு எல்லா புண்ணிய தலங்களுக்கு போறதுக்கானும் உங்களுக்கு நினைப்பு தோன்றும். ஏன்னா மன அமைதி உங்களுக்கு கிடைச்சிருங்க. அப்படி கிடைக்கிறப்ப என்ன வேணும், ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா நம்ம கடவுளை போய் சந்திக்கணும். நமக்கு நல்லது யாரு செஞ்சுக்கிறோமோ அவங்கள போய் சந்திக்கணும்னு அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா யாருக்கா இருந்தாலும் வரும். நமக்கு நல்லது செய்யறது யாருங்க? மனிதர்கள் என்னைக்கு செய்யறாங்களோ இல்லையோ, கடவுள் மட்டும்தாங்க. கடவுளை நம்பி நீங்க கடவுள் ஆன்மீக பயணம் கண்டிப்பா செய்ய போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து எவ்வளவு அவமானங்களையும் அசிங்கங்களையும் கொடுக்கறதுக்கோ அதெல்லாம் சரி பண்ணி இப்போ உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு ராஜயோகம் யோக ராஜாவாக போறீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. என்னடா கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டிருச்சா அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க போகுதுங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க ஒரு 10 ரூபா போடுறீங்க அப்படின்னா நம்ம ஒரு 20 ரூபாய் எதிர்பார்த்து செஞ்சா அது 50 ரூபாயும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு நல்லாதான் இருக்குதுங்க. நீங்க வேலை பாக்குறீங்களா, தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா செய்யுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தணுமா, கண்டிப்பா படுத்துங்க. வெளிநாட்டு பயணம் போய் அங்க வேலை பார்க்கணுமா, கண்டிப்பா நடக்கும். எல்லாமே சாதகமா உங்களுக்கு இருக்குதுங்க இந்த காலகட்டம். ஓகேங்களா? இன்னும் ஒரு தொழில் ஒரு கம்பெனி வச்சுக்க, இன்னொரு கம்பெனி மறுபடியும் இன்னொன்று ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்கு. எல்லாமே முதலீடு அதிகமாக இருந்தோமா பண்ணுங்க. என்ன உங்களுக்கு வந்து நேரங்காலம் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க. ஆனா அதை எதை பண்ணுங்கிறத கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உங்களுக்கு நிதி ஆதாயத்தையும் பொருளாதார வருமானத்தையும் உங்களுக்கு கண்டிப்பா அள்ளி அள்ளி கொடுக்குதுங்க. நீங்க வந்து எடுத்து வச்ச இடமெல்லாம் பொற்காலமா மாறப்போகுதுங்க. முன்னெல்லாம் எடுத்து வச்சிருப்பீங்க, ஐயோ நான் எங்க வச்சாலும் காலை வைக்கிற கன்னி வெடியா இருக்குதுடா அப்படிங்குவீங்க. ஆனா இப்ப எங்க வச்சீங்கன்னாலும் பூ மலர்களா இல்லைங்க, பொன் மலர் தங்க மலர்களால உங்களுக்கு வரவேற்க போகுதுங்க இந்த காலகட்டம். ஓகேங்களா? உங்களுக்கு 100க்கு 105%, 110% சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த அளவுக்கு நல்ல நன்மைகளை பெற போறீங்க. 1, 2 கிடையாதுங்க, பல நன்மைகள் பெற போறீங்க. ஓகேங்களா? எல்லா வகையான பிரச்சனையிலையும் எல்லாத்துலயும் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாத்தி கொடுத்துருங்க. உங்களுக்கு நேர்மறை இப்ப வந்து 2 இருக்குன்னு சொல்லுவாங்க, நேர்மறை எதிர்மறை. இங்க எதிர்மறையே இல்லாம எல்லாமே நேர்மறை. குடும்பத்துல நல்லா இருக்கு, பொருளாதாரம் நல்லா இருக்கு, திருமணம் வரப்போகுது, காதல் பண்றீங்களா, 2 பேரும் ஒத்துக்காம இருந்திருப்பாங்க, இப்போ ஒத்துக்கிட்டு வாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்க போறீங்க. பொருளாதாரம் முன்னேற இருக்குது. நீங்க எதை முயற்சி பண்ணாலும் அது சிறப்பா இருக்க போகுது. இவ்வளவு நேர்மறையான மாற்றங்களை உங்களுக்கு வந்து இப்படி இருக்கப்ப என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்க தொழில நீங்க கான்சென்ட்ரேஷனா உங்களுக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பரா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி செய்ய போறப்ப உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா நிச்சயம். நீங்க சும்மாவே புத்திசாலிங்க. பிரச்சனைகள் இருக்கப்பயே அதை சமாளிச்சு தொழில முன்னேற்றத்தை கண்டவங்க. இப்ப சந்தோஷமா செய்யறப்ப இன்னும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். உங்களுக்கே என்ன நினைப்பீங்க, என்னடா அது, அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க. உங்களுக்கு வந்து உறவினர்கள் நண்பர்கள் அவங்கள அவமானப்படுத்தி குற்றம் மட்டும் சொல்லி வந்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்க ஆச்சரியப்படுறத விட நீங்களே நம்ம தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்லதை கொடுக்க போறாருங்க. அவ்வளோ நல்லா இருக்க போறீங்க. ஓகேங்களா? கடவுள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதி சந்தோஷம் கலகலப்பு அத்தனையும் கொடுக்க போறாருங்க. இந்த யோக காலங்கிறது உங்களுக்கு அனைத்து விதமான தேடல்கள் உங்களுக்கு வந்து அத்தனையும் நிவர்த்தி செய்து கொடுக்கிறது. உங்கள் சிக்கலிலிருந்து விடுபட வைக்கிறதுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இது வரலாம் ஒரு பக்கம் தொழில் செஞ்சிருப்பீங்க, பார்ட்னரோட ப்ராப்ளம், இல்ல பொருளாதார ப்ராப்ளம், இல்ல நீங்க வேலையில இருக்கீங்க, உங்க மேலதிகாரிகளோட பிரச்சனை, கூட வேலை பார்க்கணும், அது எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு வந்து அத்தனையும் சரி செய்ய போகுது. பணம் வந்து பல மடங்கு உயரும் போது, அப்படி உயரும் போதே பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பாதி போயிடும். அதை தாண்டி மற்ற கிரகங்களும் நல்லா இருக்கப்ப உங்களுக்கு அள்ளி அள்ளி சந்தோஷத்தை கொடுக்க போறாருங்க. நீங்க நினைச்சதெல்லாம் நினைச்ச மாதிரியே நடக்க போகுதுங்க. வெற்றியா செய்ய போறீங்க. உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து கூரை பிச்சுக்கிட்டு கொட்ட போகுதுங்க. ஓகேங்களா? இனிமேல் அழுது கவலைப்பட்டு வேதனைப்பட்ட காலங்கள் போய் அழுது கண்ணீர் வந்தது போய் ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்களே, சிரிச்சு சிரிச்சு அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க. திருமணம் ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்கீங்க,
எல்லாம் கை கொடுங்க. காதல் பண்ணிட்டு இருந்தோம், அது உங்களுக்கு எப்படி இருந்தது? 2 பேர் ஒத்துக்கிட்டா, லவ் பண்ண பையனோ பொண்ணோ அவங்களுக்குள்ள கூட பிரச்சனை வந்திருக்கலாம். ஏன்னா குடும்பமே ஒத்துக்கிட்டா கூட எப்படியோ ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று வந்திருக்கும். ஏன்னா பொருளாதார ரீதியாக இருக்கலாம். அத்தனையும் சரியாகி நீங்க நல்லா இருக்க போறீங்க. அதே மாதிரி குழந்தை பேர் உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க. அப்புறம் மாணவர்கள் நல்ல படிப்புல இருக்காங்க, பொருளாதாரம், வீடு கட்ட போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, திருமணம் செய்ய போறீங்க, எல்லாமே உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு கடவுள் கொடுக்குறாருங்க. சித்திரை மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா இருக்கு. வாழ்க வளமுடன், எல்லாமே நடக்கும். உங்களுக்கு நீங்க புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, எந்த கிழமை உங்களுக்கு நீங்க இந்த கிழமைகள்லாம் போனா நல்லா இருக்கும். மற்றபடி எந்த கிழமையா இருந்தாலும் அருகில் உள்ள சிவாலயத்துக்கு சென்று வழிபடுங்க. ஓகேங்களா? முருகன் கோவில், அம்மன் கோவில், உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கோ கண்டிப்பா போங்க. இன்னும் சிவபெருமான் கோவிலுக்கு போய் வழிபட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான பலன்களை அவர் அள்ளி அள்ளி தரப்போகிறார். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி போற்றி.